ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக் ரெசிபி சீஸ் பால்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்ய தேவையான பொருட்கள்: வேக வச்ச உருளைக்கிழங்கு 2, சீஸ் க்யூப்ஸ் 3 வந்து நான் குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன், வெங்காயம் பொடியாக நறுக்குனது 1, பிரெட் க்ரம்ஸ் 1 கப். இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நம்ம இப்போ மசிச்சுக்க போகிறோம். நல்லா மசிச்சுக்கணும். நல்லா மசிச்சதுக்கப்புறம் அது கூட பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா கிளறினதுக்கப்புறம் இது கூடவே பிரெட் க்ரம்ஸ் 2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா பசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கிறது எதுக்குன்னா, இது எல்லாமே ஒன்றா பைண்ட் ஆகி நம்மளுக்கு உருண்டை பிடிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது கூடவே இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா பசைஞ்சு விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு கூடவே தேவையான அளவு உப்பு, மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், மிளகு பொடி 1/4 டீஸ்பூன் எல்லாம் சேர்த்து நல்லா பசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்க தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்த்தாம நல்லா நம்ம உருட்டுற பதத்துக்கு நல்லா பசைஞ்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பவுலில் மைதா 3 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். ஆனால் நமக்கு வந்து பேஸ்ட் பதத்துக்கு வரணும். இப்போ இந்த பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பால்ஸை உருட்டி சீஸை வந்து உள்ளார வச்சு ஸ்டஃப் பண்ணி நம்ம ரவுண்டாக பால்ஸ் ஷேப்புக்கு நம்ம வந்து மாவை உருட்டிக்கலாம். இப்போது கொஞ்சமாக இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை எடுத்து நல்லா உருட்டிக்கிட்டு நடுவில் கொஞ்சம் கேப் விட்டு அந்த கேப்பில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சீஸ் க்யூப்ஸை அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி இப்போ நம்ம திருப்பி அந்த மசாலாவே எல்லாம் அது மேலே போட்டு நல்லா பால்ஸ் மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற எல்லா மசாலாவுக்கும் செஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பால்ஸை அந்த மைதா மாவு பேஸ்ட்டில் ஒரு கோட் பண்ணி நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டு பெரட்டி எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா பால்ஸுக்கும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பால்ஸை ஒவ்வொன்றா வந்து நம்ம போட்டு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு ஃப்ரை பண்ண போகிறோம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஏன்னா உங்களுக்கு அடுப்பு ஃபுல் ஃப்ளேமில் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு மேலே தீஞ்சிரும், ஆனால் உள்ளார வந்து வெந்திருக்காது. நமக்கு வந்து இப்போ உள்ளாரே நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் அந்த சீஸ்லாம் உள்ளே மெல்ட் ஆகிடும், நல்லா சீஸியாக இருக்கும். இப்போது கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துருச்சு. இப்போ நமக்கு உள்ளாரே வெந்திருக்கும். ஏன்னா நம்ம அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருந்தோம்.
இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க, டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. எம்மியான பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் ரெடி. உள்ளே பார்த்தீங்கன்னா சீஸ் நல்லா மெல்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி மெல்ட் ஆகி நல்லா சீஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.